ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஷீரடியிலேருந்து நம்ம புத்தாண்டு பரிசாக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் ஷீரடியிலேருந்து அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே ஷீரடியில் வாங்கி அங்கே துவாரகாமாய்க்கு வெளியே வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தது தான். இப்போ இதில் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தமிழ் புக்கு மட்டும் நம்ம வந்து இங்கே தான் வந்து பிரிண்ட் பண்ணோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஆனால் பிரிண்ட் பண்ணாலும் இதுலேருந்து ஒரு 18 புக்கு மட்டும் நம்ம ஷீரடிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரிக்கு எந்த விலையும் கிடையாது. வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாபாவோட கயிறு பிரசாதம், கையில் கட்டுற கயிறு, இதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கும் விலை கிடையாது. அப்புறம் பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ, இதுவும் வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கும்போது இதுவும் வச்சு வந்து கொடுத்துருவேன். பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2025 காலண்டரோடு வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களும் இருக்குது. அதில் எது எது தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கான விலைகள் நீங்கள் கால் பண்ணும்போது, அதாவது நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க எனக்கு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்களேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பருங்களை உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டு அனுப்பிட்டிங்கன்னா அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விலை, நீங்கள் கேட்டிருக்க பொருட்களுக்கு என்ன விலைன்னு சொல்லிடுவோம். அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, அப்புறம் பாபா கையில் கட்டுற கயிறு, இது அப்புறம் பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ, இதுக்கெலாம் எந்த விலையும் கிடையாது. கூடவே உதி பிரசாதமும் வந்துடும். மற்ற பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துடலாம். நம்ம சாய் குடும்பத்துக்காக ஷீரடியிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக பாபாவோட ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பாபாவுக்கு வந்து அங்கே பூஜை நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஆரத்தி டைம்லேயும் வந்து பாபாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ் வந்து போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே வந்து ஏலம் விட்டுறாங்க. இந்த முறை நம்ம கோவிலை சுற்றி வரும்போது ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. என்கிட்ட கையில் இருந்த காசை வச்சு அப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் அப்போ வந்து வாங்க முடியல. அடுத்த முறை வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வரலாம். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது, 6 ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் கேட்டு வாங்கிக்கலாம். சரி வாங்க, இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ, இதுதான் பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபு. பாபா வந்து இப்படி தான் இருப்பார். 1912 வந்து எடுத்த ஃபோட்டோ, 1912 வந்து எடுத்த ஃபோட்டோகிராஃப் இது. அப்புறம் பாபாவோட அமைதியான ஒளி பொருந்திய கண்கள் ஃபோட்டோ இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு 25 பீஸ் இருக்குது. பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து 25 பீஸ் இருக்குது. பாபாவோட கண்களும் 25 இருக்குது. அப்புறம் 2025 காலண்டர் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்று திருப்புப்பா. ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு பாபாவோட அழகான ஒரு ஃபோட்டோ இருக்கும். 200 காலண்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்புங்க. திருப்புங்க, அதையும் திருப்புங்க பொறுமையாக. அப்படியே ஒன்று ஒன்றா திருப்புங்க பொறுமையாக. ஓகே, வச்சுருங்க இங்கே. இப்போ அடுத்ததாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது. அப்புறம் துவாரகாமாயி பாபாவோட அழகான சிலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ கை வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாபாவோட அந்த சிலையோட சைஸ் என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு சிலை. இப்போ அதனால தான் உங்களுக்கு சைஸ் தெரியணுங்கிறதுக்காக கை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாபா வந்து அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை. இதுலேயே வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, மாலை வந்து போட்ட மாதிரி. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிலையை வந்து. இது வந்து ஒரு 5 பீஸ் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம துவாரகாமாய் பாபா சிலை, இந்த கொஞ்சம் பெரிய சிலை ஒயிட் கலர் சிலை வந்து 3 பீஸ் வந்து இருக்குது. 3 சிலை இருக்குது. பாபா வந்து 3 பாபா வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் துவாரகாமாயிலேயே கொஞ்சம் சின்ன சைஸு, இந்த சிலையும் ஒரு 25 சிலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சின்ன பாபா துவாரகாமாய் பொசிஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி, துவாரகாமாயில் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி. அப்புறம் அபிஷேகம் பண்ணுவதற்காக வெண்கல சிலை வந்து இருக்குது, பித்தளை சிலை. இந்த வெண்கல சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காசியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. போன முறை காசியிலேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாம் விற்றது போக இப்போ வந்து 2 இருக்குது நம்மக்கிட்ட.
இது வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது. சிவலிங்கம் நந்தி இதுவும் காசியில் வாங்கினது தான். அப்புறம் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் குடும்பத்தோடு இருக்கிற வெண்கல சிலை. அப்புறம் நம்ம முக்திநாத்லேருந்து வாங்கின சாலகிராம கல் வந்து இருக்கு. இன்னொரு 7-8 பீஸ் தான் இருக்குது. அப்புறம் காலபைரவர் வீட்டுக்கு வெளியே மாற்ற ஹேங்கிங் ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு, கெட்ட சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே மாட்டுறது. காசியில் வாங்கின காலபைரவர் சாமி படம். அப்புறம் சாண்டிங் பண்ணலாம். அப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கு வந்து போடுறதுக்கு, அப்புறம் நம்மளும் வந்து போட்டுக்கலாம். ருத்ராட்ச மாலை வந்து இருக்குது சாண்டிங் பண்ணுறதுக்கு. அப்படியே நீங்கள் 108 தடவை ஓம் சாய்ராம் சொல்கிறதுக்கு, இல்லை நீங்கள் எந்த கடவுளோட மந்திரத்தை சொல்கிறதுனாலும் இந்த சாண்டிங் மாலையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது இருக்குது. அப்புறம் பாபாவோட பிரேஸ்லெட் இருக்குது. கருங்காலி மாலை, அப்புறம் ஸ்படிக மாலை வந்து இருக்குது. ஸ்படிக மாலை காசியில் வாங்கினது 100% வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி. எல்லாம் நம்ம முன்னாடி வாங்கிட்டு வந்தோம், 20-25 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். கொடுத்தது போக இப்போ ஒரு 3 பீஸ் மட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. 100% ஒரிஜினல். 2 மணியை வந்து உரசனோம்னா அந்த நெருப்பு ஸ்பார்க்கே வந்து வரும். அது ஏற்கனவே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அப்புறம் ஏன்னா இன்னொரு வாட்டி காமிக்கிறேன், இந்த வீடியோட முடிவில் வந்து காமிக்கிறேன், நீங்கள் இப்போ வந்து பாருங்கள். இப்போ இது வந்து கருங்காலி வேலு. ஒரு பக்கெட் வந்து ஓம் போட்டிருக்கோம், இன்னொரு பக்கெட் வந்து தாமரை இருக்கும். கருங்காலி வேல் வந்துருக்கு. இதை நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். லேடிஸ்னால் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு கூட நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். குழந்தைங்களுக்கும் அவங்களோட பேக்கில் நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பலாம். கருங்காலி வேல். வேறு என்ன இருக்குது? அப்புறம் பாபாவோட இந்த குக்கிங், பாபா வந்து சமைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிலை, இந்த சிலையும் வந்திருக்கு. இது நம்ம முன்னாடி வாங்கிட்டு வந்தது, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது போக நம்மக்கிட்ட இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது. அப்புறம் பாபாவுக்கு பயன்படுத்திய, பாபாவுக்கு வந்து உடுத்தின ஆடைகள், ட்ரெஸ்ஸு வந்து இருக்குது. பாபா ஆரத்தி டைமில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு புது ட்ரெஸ் போடுவார். பக்தர்கள் வந்து காணிக்கையாக வந்து கொடுப்பாங்க. பாபாவுக்கு அதை வந்து போட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஏலம் விடுவாங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஏலம் வந்து விடுவாங்க. இந்த தடவை நம்ம ஷீரடிக்கு போனப்போ ஏலம் விடும்போது நம்ம அங்கே இருந்தோம், அதனால் வாங்க முடிஞ்சது. என்கிட்ட இருந்த காசை வச்சு ஒரு 6 ட்ரெஸ் மட்டும் வாங்க முடிஞ்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாபாவோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம். வேறு என்ன விட்டு போச்சு? அப்புறம் வந்து கருங்காலி பிரேஸ்லெட் வந்து இருக்குது. அது வந்து வாங்கிட்டேன், அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனேன் சாமி கும்பிட்றதுக்காக. ஷீரடியிலேருந்து ஷீரடிக்கு போய்ட்டு வச்சுக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சேன், எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. சாமி செல்ஃபில் தான் வச்சேன், ஆனால் காணும். ஒருவேளை பேக்கில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருக்கான்னு தெரியல. செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நான் அதையும் கூட எடுத்து தரேன். கருங்காலி பிரேஸ்லெட் கூட இருக்குது, ஆனால் அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல. சரிங்களா? இந்த பொருட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தமிழ் புக் வந்து இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, அப்புறம் கன்னடம், மலையாளம், அப்புறம் வேறு என்ன லாங்குவேஜ், தெலுங்கு வந்து இருக்குது. இந்த 5 லாங்குவேஜ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இந்த 5 லாங்குவேஜ் புக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் நம்மக்கிட்ட வந்து 5 லாங்குவேஜ் புக்கு வந்து இருக்குது. இது வந்து தமிழ் புக்கு, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணது. இது வந்து இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் புக்கு. இப்போ தமிழும் மலையாளமும் மட்டும் ஷீரடியில் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து கிடையாது. ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தமிழ் லாங்குவேஜ்லேயும் மலையாளத்துலேயும் மட்டும் கிடைக்காது. அதனால் நம்ம தமிழ் புக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்கன்னு நம்ம வந்து ஆயிரக்கணக்காக ஒவ்வொரு வாட்டியும் வந்து அடித்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த வாட்டி அடித்த புக்கு இது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. இது வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் புக்கு. இது வந்து நம்ம பாலக்காடில் இருக்கிற ஒரு கோவிலேருந்து வாங்கி கேட்குற பக்தர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கிலீஷில் இருக்குது, கன்னடா இருக்குது, அப்புறம் மலையாளம், தெலுங்கும் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேறு எல்லாம் காமிச்சாச்சா?
இதெல்லாம் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் உங்களுக்கு. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை எல்லாம் தெளிவாக அனுப்பிட்டு உங்களோட பேர், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் இதை மட்டும் அனுப்பி வைங்க. நானே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். எப்படி இந்த பொங்கல் ஹாலிடே முடிகிறதுக்குள்ளே, அதாவது 20ஆம் தேதிக்குள்ளே கேட்குறவங்க எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி கேட்டு வரலைன்னா கூட நீங்கள் இந்த தடவை மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சிட்றேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் அனுப்பி வச்சுட்டேன். யாராவது ஒரு சில பேருக்கு வந்து விட்டு போயிருக்கலாம், அவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்பிடுறேன். ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி புத்தகம் வந்து இலவசம் தான். வேணுங்கிறத கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மற்ற பொருட்களுக்கு மட்டும் என்னென்ன விலைங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்குற பொருட்களுக்கான விலை வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நான் வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக அனுப்பி வச்சிடறேன். நிறைய பேருக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேருக்கு மட்டும் அனுப்ப முடியாமல் இருக்குது. அதுவும் நான் முயற்சி செய்து அனுப்ப பார்க்குறேன். சீக்கிரமாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்து முடிக்கணும். முக்கியமாக கேலண்டர் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அட்லீஸ்ட் நம்ம அந்த 20ஆம் தேதிக்குள்ளேயாவது வந்து கொடுத்தா தான் அந்த கேலண்டர் வந்து உபயோகப்படும். ஜனவரி முடியறதுக்குள்ளேயாவது அனுப்பி வச்சிடணும். கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிருவேன். ஏன்னா இந்த மாத கடைசியில் நம்ம வந்து ஷீரடிக்கு வந்து போகணும். 108வது நாள் பாராயணம் வந்து ஜனவரி 27ஆம் தேதி வந்து வருது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஷீரடிக்கு வந்து போகணும். அங்கே போய்ட்டு 108வது நாள் பாராயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணத்தை. அதனால் 27ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் போகிற மாதிரி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற பொருட்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு 22ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து முடிச்சாகணும் இதை அப்படின்னு கம்ப்ளீட் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குற பொருட்களை கண்டிப்பாக அனுப்பி வச்சிடறேன். இதுக்கு முன்னாடி கேட்டு வராதவங்க தவறாக எடுத்துக்காதீங்க. திரும்ப ஒரு முறை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த முறை நான் கண்டிப்பாக அனுப்பி வச்சிடறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். சாயோட அருளும் ஆசையும் நமக்கு எப்போதுமே வந்து கிடைக்கும். இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நம்பர் தெரிஞ்சிட்டு இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரு. அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. உங்களோட பெயர், அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் முழுவதுமாக கிளியராக வந்து அனுப்புங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன். வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.